துரைக்கண்ணா சார், ஒரு திராவிட ஆய்வாளராக நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இதில் எப்படி இருக்குது? இன்னொரு விஷயம், இதில் தமிழ்மணி சார் சொல்கிறதையோ அல்லது டிஎஸ்எஸ் மணி சார் சொல்லக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாமே செங்கோட்டையனுடைய இந்த நகர்வுக்கு பின்னணியில் பாஜக அமித்ஷாவினுடைய வியூகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது யதார்த்தத்தில் செங்கோட்டையனுக்கு என்ன வியூகம் இருக்குது? 50 ஆண்டு கால தீவிர அரசியலில் இருக்கிறார். மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு பயணித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களால் சத்தியமங்கலம் தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். தொடர்ச்சியாகவே அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துருவாரா? அந்த பொலிட்டிக்கல் கேம் அவரால் பிச் பண்ண முடியுமா? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் இந்த கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை கடந்த 4 ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா போன்று தெரிவித்து வந்தாலும் கடந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே அந்த தேர்தல் தோல்வி அதிமுகவுக்கு ஏற்பட்ட அந்த சரிவை நிமிர்த்த வேண்டும். எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே ஒரு வலுவான கூட்டணியை நம்மால் கட்டமைத்து ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். திமுகவில் அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை. பிரதான கட்சிகளாக அறிமுகமான ஒரு 7-8 கட்சிகள், அறிமுகமில்லாத சிறிய கட்சிகள் அமைப்புகள் ஒரு 22 கட்சிகள் அங்கே இருக்குது. ஸோ அதற்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும். 2023 பாஜகவிலிருந்து வெளியேறி இனி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை, இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று பிரகடனப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி 2026 மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் என்டிஏ அணி வேணும் அப்படின்னு சொல்லி போனார். அப்போ என்டிஏவில் இருந்த பொழுதே என்டிஏவில் கூட்டணியை ஒப்பந்தப்படுத்தினருக்கு பிறகே திரும்ப ஒவ்வொரு கட்சிக்காக ஊராக போய் அழைக்கிறார். காங்கிரஸ் கட்சி அழைப்பு, கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு, விசிகாவுக்கு அழைப்பு, கடைசியாக தாவேகாவுக்கும் அழைப்பு விடுத்தார். எதுவுமே சாத்தியப்படலை. அப்போ இருக்கிற காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு பிரிவு இருக்காங்க. நீங்கள் 5%, 8%, அந்த வாக்காளர்கள் செங்கோட்டையன் கூட போயிடுவாங்களா? இல்லை, திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு டிடிவியும் எடுத்துக்கலாம். அமமுக என்ற தனி எல்லாருமே அடுத்து தாவேகாக்குள்ள போவாங்களா? இல்லை, அது எப்படி போறாங்கன்னு நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இல்லை சார், நான் கேட்குறது செங்கோட்டையனுடைய தாவேகா பிரவேசம் அப்படின்றது என்ன அரசியல் மாற்றத்தை, கலை யதார்த்தத்தை மாத்திர சூழல் உருவாக்கும்? முதலாவதாக தன்னை பழிவாங்கிய 53 ஆண்டுகளாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமாக நீங்கள் கூட சொன்னீங்க கொங்கு மண்டலம் இல்லை, தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற 2 கோடிக்கு மேற்பட்ட ஒவ்வொரு வாக்காளனுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் திரு செங்கோட்டையன் அறிமுகமானவர். எப்படி அறிமுகமானார்னா, செல்வி ஜெயலலிதா கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று 1988 செப்டம்பர் 15 தொடங்கி 89 சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 நாட்கள் 5 நாட்கள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் சுற்றுப்பயண திட்டத்தை வடிவமைத்த பொழுது அந்த எல்லா கிராமங்களில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளோடு பரிச்சயமானவர் திரு செங்கோட்டையன். எனவே அவருடைய அரசியல் பாரம்பரியம் என்பது, நாம் பொதுவெளிகளில் ஊடகங்களில் அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறவங்க அவர் பின்னாடி எந்த அமைச்சரும் போகல, எந்த எம்எல்ஏவும் போகல, எந்த பொதுக்குழு செயற்குழுவும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் பார்த்துருக்கீங்க, திராவிட ஆய்வாளர். நான் கேட்குறது, செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் நான் மனம் திறக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமிக்கு கெடு விதித்தார் ஒரு 10 நாட்கள். அந்த கெடுவில் எந்த மாற்றமும் ஏற்படலை இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய அரசியல் இருப்பையே தக்க வைக்க வேண்டிய சூழல் செங்கோட்டையனுக்கு உருவாகி இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு அணியில் போய் நாம் சேரணும். இத்தனை நாளாக திமுகவை கடுமையாக விமர்சித்தோம், அங்கே போகிறது சரியாக இருக்குமா, அல்லது திமுகவை அக்ரெசிவாக இருக்கக்கூடிய தாவேகா போகிறது தான் சரியான பார்வையாக இருக்கும்? என்ன பொலிட்டிக்ஸ், கையேறு நிலையில் எடுத்த முடிவா அல்லது சாணக்கியத்தனமாக எடுத்த முடிவா? இது கையேறு நிலை இல்லை, இது ஒரு விதமான சாணக்கியத்தனம் தான் நான் பார்க்குறேன். திரு எடப்பாடிக்கு பாடமுகற்ற வேண்டும். அவர் அங்கே போய் சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு, அது இல்லை. தன்னுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கிய 53 ஆண்டுகள் இந்த கழகத்தில் தொடர்ந்து பயணித்த அதிமுகவின் முகமாக இருந்த, தன்னை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும். நம்பர் 1. அடுத்ததாக பாஜகவின் பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னா, இந்த பிரிந்து கிடக்கிற விலக்கி வைக்கப்பட்ட விலகிச் சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை தான் பாஜக செய்து வருகிறது. அதுதான் எனக்கு இட்ட கட்டளைன்னு தான் சொன்னார் இதுவரையிலுமே. இவர் தனியாக அங்கே போகிறதுக்கு பாஜக பின்னணியான எனக்கு அதில் முழுமையான நம்பிக்கை இல்லை. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது போக போக தெரியும். அரசியல் விமர்சகர்களுடைய பத்திரிகைகளுடைய பார்வை என்பது அவரவர்களுக்கான
பார்வையாக நம்ம அதை கடந்து சரி, போயிடலாம். இப்போ தாவேகாவுக்குள்ள செங்கோட்டையன் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக வகுத்தவர். சுற்றுப்பயணத்தில் என்ன பேசணும், எந்த மாவட்டத்தில் எப்படி பேசினா நல்லா ஜெயிக்க முடியும், அல்லது பாயிண்ட்ல இங்க இருக்கு எல்லாத்தையும் டேட்டாவோட பேசினவர். தாவேகாவுக்கு அந்த அனுபவங்கள் உதவி செய்யுமா? நிச்சயமாக. தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக அதனுடைய நிர்வாகிகள் விஜய் உட்பட பலருமே இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அழைத்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அவருடைய வருகை என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவருடைய அனுபவம், பிரச்சார பயணத்தில் அவருடைய திட்டமிடுதல், அதை செம்மையாக சரியாக இந்த கரூர் போன்ற சம்பவங்கள் நிகழாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதுமே அந்த பிரச்சார பயணத்தை கட்டமைத்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அவர் நிச்சயம் பயன்படுவார் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ணிட முடியும் செங்கோட்டையனால? செங்கோட்டையனுக்கான சக்தி அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா சார்? திரு செங்கோட்டையன் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடியது, இன்டாக்ட் கூட்டணியில் இருக்கக்கூடியது. திமுக பக்கம் போனாலாவது அவருக்கு ஏதாவது வகையில் ஆதாயம் கிடைக்கும். தன்னை நிரூபிக்காத அல்லது கூட்டணி பலமே இல்லாத ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டே இல்லாத ஒரு கட்சிக்குள்ள போறாருன்னா அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இல்லை, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு வந்தது. இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்ற பல மூத்த அமைச்சர்கள் அவருக்கு அழைப்பு விடுத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னணி தலைவர்களும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். ஆனால் நான் ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக மாட்டேன், நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா வழியிலே இதிலே தான் பயணிப்பேன்னு சொல்லி அமைதி காத்தார். எந்த எதிர்வினையாற்றவில்லை. அப்படி அமைதி காத்ததுனால தான் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார். இப்போது கட்சியிலிருந்தே முழுவதுமாக விலக்கி வைக்கப்பட்ட நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு எது சரியானதுன்னு பார்க்குறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, லட்சிய எதிரி. எந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் மாற வேண்டாம் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது. தாவேகா என்பது புதிய அரசியல் கட்சி. எந்த விதமான என்ன நிலைப்பாடு, எந்த வாக்கு சதவீதம், இந்த இடத்துல செங்கோட்டையன் எடுத்த முடிவு மறைமுகமாக இன்னொரு மெசேஜையும் சொல்லுது இல்லையா? ஒன்று, அதிமுகவை இனிமேல் நம்மால் ஒன்றிணைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பசும்பொண்ணுக்கு போன 3 பேரை நம்பி நம்ம நிறைய வார்த்தைகளை விட்டோம். ஏறக்குறைய அந்த ஒரே வாகனத்தில் 3 பேர் போனதும் அது நிகழ்வுக்கு பிறகுதான் செங்கோட்டையன் நீக்கப்படுகிறார். அப்படின்றப்போ அவர்களும் இவரை கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இது கையறு நிலை தானே? இல்லை, ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் தான் அவர்களும் பயணித்தார்கள். அவங்களாலேயும் முடியல. அதனால தான் குழுவை கழகமாக மாற்றி ஒரு 15 நாள் கெடு, டிசம்பர் 15. இந்த இடத்துல இபிஎஸ் வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தமா இருக்கும். இபிஎஸ் வலுவிழந்து இருக்கிற இபிஎஸ்னுடைய கரத்தை வலுப்படுத்தி ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி வலுவான கூட்டணியை கட்டமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்துவோம் என்பதுதானே இவங்களுக்கு கோரிக்கை. எப்படி வலுவா இருக்கும்? நான் சொல்றேன் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்தார். அதில் என்ன சொன்னார்? 10 நாள் கெடு விதிச்சாரு. அதுக்கு ரியாக்ஷனே கிடையாது. அதன் பிறகு பசும்பொண்ணுக்கு ஓபிஎஸோட ஒரே வாகனத்தில் போறாரு. முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு வெளியில் வரும்பொழுது 3 பேரும் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அதன் பிறகுதான் நீக்கப்படுறார். அப்படின்றப்போ ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவாலையும் எதுவும் செய்ய முடியல. பிறகு செங்கோட்டையன் அதையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. அதுவும் சாத்தியம் இல்லைன்றப்போ தன்னால் இனிமேல் எதுவும் முடியாது, தான் தன்னுடைய அரசியலை தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற நிலையில தான் வந்திருக்காரு. ஓபிஎஸ் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவரை தூண்டி இருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கையறு நிலை அப்படின்னே இல்லை. நீங்கள் இந்த கட்சி என்பது 52 53 ஆண்டுகளாக 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77 80 84 ஒரு ஆட்சிக்கு வெற்றி. செல்வி ஜெயலலிதாவும் 91 2001 2011 2016 ஒரு தொடர் வெற்றி. இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி பெற்றிய ஒரு இயக்கத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான பின்னடைவுக்கு கொண்டு சென்று விட்டார். நீங்கள் 1 கோடி 1.25 கோடி தொண்டர்கள் கட்சி கார்டு ஹோல்டர் இருக்காங்களா? அதிமுகவினுடைய உறுப்பினர் அட்டை, அடையாள அட்டை வைத்திருக்கிற 1.25 கோடி பேர் போடலை ஓட்டு. அந்த 1.25 கோடி பேரும் திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கடும் குற்றச்சாட்டு. பேசலாம் நிச்சயமா. இல்ல அவர்கள் இந்த தேர்தலில் இவருடைய அணுகுமுறை ஓபிஎஸ்ஐ நீக்கினது, இபிஎஸ்ஐ நீக்கினது,
திரு செங்கோட்டையனை நீக்கியது. இந்த மாதிரி போக்கில் போகிற போது கட்சி மீண்டும் ஒரு தோல்வியை பின்னடைவை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல மீண்டும் அதிமுகவை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமையோ ஆற்றலோ ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ 100% தொண்டர்களின் ஆதரவோ திரு எடப்பாடிக்கு இல்லை என்பதான நிதர்சனம். ஆனா இப்போ செங்கோட்டையன் பண்ணியிருக்கிறது என்ன? எது இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவுக்குள்ள இறஞ்சாமா அதிமுக ஆட்சிக்கு வந்துருமா? இல்லை, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒன்றிணைப்புக்கான முயற்சி தோல்வி அடைந்ததால் திரு எடப்பாடி அவர்களுக்கு பாடம்